السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் தமிழ்நாடு தகுந்தமா தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவிரி துறை ஒன்றின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உள்ளரங்கு தயார் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அது உலகில் ஏராளமான பரிசுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டி வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அந்த ஏகரின் சாதிய சமாதானம் உண்டாகுமாக இந்த மீண்டும் ஒருவரை பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை நாம் செய்கிறேன். இன்று நாம் காண இருக்கக்கூடிய செய்தி நன்மை என்று கருதி நரகத்தில் உரையாதீர்கள் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கிறார். அந்த மனிதர்களும் ஒவ்வொன்றும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருந்தாலும் ஏராளமான ஏனைய மார்க்கங்கள் இந்த உலகத்தில் அவரவர் இஷ்டத்தின்படி வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அப்படிப்பட்ட அந்த மூமின்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது எவ்வாறு கண்ணியத்தோடும் சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் இருக்கின்றார்களோ அதே போன்று நாளை மறுமையிலும் அவர்கள் சந்தோஷத்தோடும் மன நிம்மதியோடும் அவர்கள் அந்த மறுமையில் இருப்பார்கள் என்று தன்னுடைய திருமறையை அருள்முறையா திருமறையில் கூறிவிட்டு அதுக்கு ஒரு வரைவையும் நமக்கு ஒரு திட்டவட்டமாக ஒரு உறுதிமொழி இருக்கின்றார். அப்படி சொல்லக்கூடிய அதே சமயத்தில் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் மூமியாக இருக்கின்றோம், எனவே நாம் சொர்க்கம் சென்றுவிடலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு அங்கம், நாம் சொர்க்கம் சென்றுவிடலாம். அதே போல் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் நபிகளால் காட்டி தந்த வழியில் நடக்க வேண்டும் என்பது வாழ்க்கை. நான் முஸ்லீமாக பெயர் வைத்துள்ளேன், என்னுடைய பெயர் முகமது, என்னுடைய பெயர் ஆமீனா, என்னுடைய பெயர் அபூபக்கர் என்று பெயர் வைத்துள்ளேன். என்னுடைய தாய் தந்தையர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார்கள், நான் பரம்பரையாக ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றேன், எனவே நான் சொர்க்கம் சென்று விடலாம் என்று மாத்திரம் எண்ணுகிறார் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள், குல்லு உம்மத்தி அது உகழ்கின்ற என்னுடைய உம்மத்துகள் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள் என்று நபிகளார் நமக்கு சாதித்திருக்கிறார். அப்போ அவருடைய உம்மத்தில் என்றால் யார்? இந்த உலகில் ஏராளமான மக்கள் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார். அப்ப எல்லாரும் நபிகளாருடைய உம்மத்தாக இல்லை. அதில் 200 கோடி நபர்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறார். அந்த 200 கோடி நபர்கள் முஸ்லிம்களா நபிகளார் உம்மத்துகளா என்று சொன்னால் யார் நபிகளாரை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் யார் ஏற்கின்றார்களோ என்னை ஏற்கின்றவர்கள் என்னுடைய உம்மத்துகள், ஏற்க மறுத்தவர்கள் என்னுடைய உம்மத்துகள் இல்லைங்க. ஏற்க மறுத்தவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். சொல்ல இல்லாமல் அவா என்னை ஏற்க மறுத்தவர்கள் தவிர மற்றவர்களா என்ன செய்வார்கள்,
சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அப்ப நபிகளாருடைய சகாபாக்களா கூட சகாபாக்கள் யாரா சொல்லலாம், உங்களுடைய உம்மதிகள் எல்லாம் சொர்க்கம் செல்வார் சொல்லிட்டீங்க, சொல்லிவிட்டு ஏற்க மறுத்தவர்கள் சொல்லிட்டு அவர்கள் யார் ஏற்க மறுத்தவர்கள் என்றால் யார், ஏன் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து கவலையோடு கேட்கிறார். அப்ப நபிகளார் சொல்றார்கள், மன் அத்தாயி, யார் எனக்கு முழுமையாக கட்டுப்படுகிறார்கள், யார் நான் சொல்லுவதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றார்கள், யார் நான் அங்கீகரித்தவற்றை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். அது தன்னுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், தன்னுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தன்னுடைய வியாபாரமாக இருக்கலாம், சமூக பிரச்சனையை அணுகக்கூடிய விதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ, யார் நான் செய்வதை செய்கின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். அவர்கள் சொல்லும் சொல்வார்கள், யார் இதையெல்லாம் மறுக்கிறார்களோ, இதற்கு மாற்றமாக செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். மன் அத்தாடி, எனக்கு மாறு செய்தவர்கள் அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அப்போ இப்ப நம்ம நடைமுறைகளை பார்க்கிறோம். நபிகளால் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு செய்தியும் நபிகளால் நமக்கு கற்றுத்தராத செய்தி என்பது ஒன்றும் இல்லை. ஆனால் நன்மை என்று சொல்லிவிட்டு நாம் என்ன செய்கிறோம், நபிகளால் காட்சி தராத ஏராளமான செய்திகளை செய்கிறோம். நபிகளால் ஒரு நாள் நமக்கு தொட சொல்லியிருக்கிறார். நபிகளால் இப்படித்தான் செய்ய வேண்டும், நபிகளால் இப்படித்தான் உலகங்களை பேண வேண்டும், இப்படித்தான் அண்டை வீட்டார பேண வேண்டும் என்று நம்முடைய ஒவ்வொரு வழக்க வழக்கங்களையும் நாம் செய்யக்கூடிய நன்மை தேவைகளையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில செய்து காட்டியிருக்கார். இதையெல்லாம் யார் ஏற்க மறுக்கின்றாரோ மக்கள் ஆபா அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், அவர்கள் அருள் செல்வார்கள். அப்ப நம்ம நீங்க பார்க்கிறோம், திருமண வாழ்க்கையெல்லாம் பார்க்கணும். திருமண வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, நபிகளால் கற்றுத்தந்த முறைப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதுக்கு மாற்றமா அதிகமான அளவு பார்க்கணும். ஒரு சில திருமணங்களை தவிர என்ன செய்யுது, பாக்கி திருமணம் எல்லாம் நபிகளாருடைய காலங்கள் செய்யாத அவர்கள் கற்றுத்தராத திருமணம் தான் இருக்கு. அப்ப நபிகளார் காலத்திலே அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லையா, அவர் திருமணம் செய்து முடிக்க வைக்கவில்லையா மற்றவர்களுக்கு, அதற்கு அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்வாங்க, நாம அதுக்கு ஏதோ ஒரு உள்ள காரணங்களை நமக்கு இயற்கையான இந்த உலகத்தில் வாழக்கூடிய காரணங்களை சொல்லிட்டு, அதாவது பின்பாக்கம் படலத்திலே நம்ம ஆரம்பிச்சு சொன்னா நபிகளாருக்கு மாற்றமான செய்திகளை செய்யும். பார்க்கும்போது என்ன செய்யணும், பெண் பார்க்கும் படலம் செய்யும் போது அதுக்கு அந்த வீடு பெண்ணை பார்க்க போகும்போது என்ன செய்யணும், ஏழை பணக்காரர்கள் பாகுபாடு பார்த்து என்னுடைய பெண் பேரை பார்க்கணும். இது சின்ன வீடா இருக்கு, இந்த வீட்டுல பொண்ணு எடுத்தா நமக்கு சரியா வராது, இது நல்ல பெரிய வீடா இருக்கு, இந்த வீட்டுல நம்ம பொண்ணு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாறு போல் நம்முடைய மணப்பெண்ணை அந்த திருமண பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏராளமான செய்திகளை பார்க்கணும். அப்ப இவங்க நல்லா நமக்கு செய்வாங்க, இவங்களுடைய தந்தை வந்து வெளிநாட்டுல இருக்காரு, ஒரு தந்தை இவருடைய உடன்பிறந்தவர்கள் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது என்ன செய்யறாங்க, மார்க்கத்தின் முரணான ஒரு செய்திகளை அங்க உள்ள திணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவச்சல், பெண் வீட்டுல வரவச்சல் வாயத்தை திருமணம் செய்யக்கூடியதா பார்க்கிறோம். ஆனா நபிகளார் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் மனக்குடைகளை இந்த பெண்ணுக்கு ஒரு பொற்கொழியை கொடுத்தாலும் அதற்கு ஈடு வராது சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சில திருமணங்களை தவிர பாக்கியெல்லாம் வரதட்சை வாங்கி பெண் வீட்டார்கள் நகைகளையும் பொருட்களையும் இப்படி வாங்கி திருமணம் செய்யக்கூடியதான் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நபிகளாருக்கு மாற்றமான, நபிகளார் கற்றுத்தராத, மார்க்கம் விரும்பாத இருக்கு. ஆனால் என்ன செய்யறாங்க, நன்மை என்று கருதி அதையெல்லாம் செய்யறாங்க. நான் என்ன செய்யறேன், அவங்களா தர்றாங்க அதனால நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்ப இது எப்படி நன்மையாகும், இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னு சொன்னா, இந்த திருமணத்துல கலந்துக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த வரதட்சணை வாங்கக்கூடிய மகன் கொடுக்காமல் மகனை வரதட்சணை வாங்கக்கூடிய அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த திருமணத்துல நீ கலந்துக்கிறீங்களப்பா, மார்க்கம் தெரிந்தப்படுதாச்சு, மார்க்கத்தை குறைக்கிறதுக்கு அல்லாஹ்வை தூதரை கேளிக்கை செய்யக்கூடிய ஒரு சபையில நீங்க கலந்துக்கிறீங்களே, இது மார்க்கம் எப்படி ஒரு நன்மையாக அந்த சபைக்கு ஒரு நன்மையான சபையாகும், அல்லாஹ்வுடைய வரக்கத்து திருமணத்தில் எப்போது எப்படி கிடைக்கும் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களாக கேட்கும், அவங்களா தந்தாங்க. அவங்களா எங்க தந்தாங்க, நீங்க பார்க்கும் போதே நம்ம பாக்குறாங்க, பணக்காரன் ஏழையான்னு பார்த்து பொண்ணை எடுக்கிறோம், அந்த பொண்ணு வீட்டிலே போய் பேச போறோம். அப்படி இருக்கும்போது நான் பார்க்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும். ஆனால் அப்படிப்பட்ட திருமணத்துல நாம கலந்துக்கிறோம்.
அப்ப இவர் மகர் கொடுக்கிறாரா? மகர் கொடுக்கல. 501 1001 சொல்லி அந்த தப்தர்ல எழுதுறது 501 1001 அது மகரா இல்லை. ஆனால் அப்படியான ஒரு சபையில கலந்து கொள்ளக்கூடிய நாம் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய சபையில கலந்து கொள்ளவே அது எப்படி நன்மையாக இருக்கும்? அது எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும்? அப்ப அப்படியான சபையில் கலந்தக்கூடிய அந்த சபை நன்மை தரக்கூடிய சபையா இருக்குமா? இப்ப மாற்றத்திற்கு முரணான ஒரு சபையில் கலந்து விட்டு நாம் என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைக்கும்? அந்த மணப்பெண்ணுக்கு மணமகளுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும்? அது எப்படி ஒரு நன்மையான காரியமாக நமக்கு அமையும் என்று என்ன செய்த சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி பொருளாதார விஷயத்திலே கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் முறையில் என்ன செய்வோம்? அதுலயும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான நிறைய காரியங்கள் செய்யக்கூடியது பார்க்கணும். வியாபாரம் என்ன செய்யணும்? பொய்யான செய்திகளை சொல்லி செய்யக்கூடியதை பார்க்கணும். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி நிற்கக்கூடியதை பார்க்கணும். அதே போல போதை தரக்கூட விஷயங்களை சில பேர் என்ன செய்யறாங்க? வியாபாரம் செய்யக்கூடிய பார்க்கணும். பால்பராக்கு, புகையிலை, பீடி, சிகரெட்டு இதெல்லாம் என்ன செய்யுது? மனிதனுக்கு கேடு தரக்கூடிய ஒரு பொருள். கிட்டத்தட்ட அது மாதிரியான பொருள் ஒரு மனிதனுக்கு விஷத்தை கொடுப்பதோட பொருள். விஷத்தை நம்ம என்ன செய்யணும்? ஸ்லோ பாஷா அவர்கிட்ட கொடுத்து வித்து காசாங்க. அது எப்படி நன்மை தரும் நமக்கு? அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து நான் என்ன செய்யறேன்? நன்மையான காரியத்தை நான் செலவு செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், என் குடும்பத்திற்காக இப்படியான ஒரு தொழில் நான் செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவங்களும் பார்க்கணும். அப்போ அல்லாஹும் என்ன சொல்றான்? அல்லாஹும் உங்களுக்கு நான் உணவளிக்கின்றேன் என்று சொல்கிறான். பறக்கின்ற பறவைகளுக்கு கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உணவளிப்பேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்காமல் நாம் என்ன சொல்லுவோம்? இதை வைத்து இப்படியான பொய்களையும் பொருட்களையும் செய்தால்தான் என்னுடைய வாழ்க்கை நகரும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி நம்ம செய்வோம். அந்த பொருட்களை விட்டு அதன் மூலமாக பணத்தை ஈட்ட பார்க்கணும். இப்ப படத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், நான் உணவுக்கு உன்னுடைய உணவுக்கு நான் பொறுப்பேற்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் நம்பல. சாதாரண ஒரு மனிதரை நம்பக்கூடிய அளவுக்கு கூட, என்னுடைய நண்பர்களை நாம் நம்பக்கூடிய அளவுக்கு கூட என்ன செய்யல? அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைத்தேன். அப்ப இப்படியான ஒரு நிலையில செய்யக்கூடிய வியாபாரங்கள், அதிலிருந்து ஈட்டக்கூடிய பொருட்கள் நன்மையை தருமா? அதுல ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்குமா? அது கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அதிலிருந்து கொடுக்கக்கூடிய நன்மைகள் தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மையை பெற்று தருமா? அல்லாஹ் என்ன சொன்னார்? நீங்க தூய்மையான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இருக்குது. அது ₹1 இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதை நான் மலை போல போட்டுக்கிறார் என் வாழ்வதற்கால் பெற்றுக்கொண்டு நான் குதிரைக்குட்டியை போல் வளர்ப்பது போன்று நான் அந்த மலையளவுக்கு உயர்த்தி கொடுக்கிறது என்று சொல்கிறார். அப்ப அந்த அளவுக்கு உயர்வாக சொல்லக்கூடிய அந்த தூய்மையான சம்பாத்தியத்தை எந்த அளவுக்கு நாம் விரும்புகின்றோம்? அதில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் தான் சொல்கின்றோம். இப்படியாக அதே போல வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளலாம். வணக்க வழிபாடுகள் நம்ம என்ன செய்யறோம்? மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ் தூதர் காட்டி தந்த வழியில் அல்லாஹ் மாறாக செய்யும். தக்பீர் இப்படிதான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லலாம். ஆனா நாம என்ன செய்யறோம்? தோளுக்கு மேல இலக்கிறது, காதுக்கு நேரம், அவனுடைய குதிரைக்கு நேரம் நம்முடைய தக்பீர் தொழுகை தக்பீர் ஆரம்ப தக்பீர் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? போற போக்கில கையை அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு கையை மடக்கிக்கிட்டு இப்படி நம்மளுடைய மனோ இச்சைக்கு பின்பற்றி நம்ம என்ன செய்யணும்? அந்த தொழிலை நிறைவேற்றப்படுவதாக. அதே மாதிரி தக்பீர் கட்டும்போது நெஞ்சில கட்டதான் ஆண்களாக இருந்தால் பெண்களாக நெஞ்சில கட்டதான் நமக்கு நபிகள் நாயகம் வழிகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? வயிற்று கீழே இப்படியாக காரியங்களை செய்யும். அப்ப இதெல்லாம் நாம் நன்மை என்று செய்கின்றோம், அதை அலட்சியப்படுத்துகின்றோம். ஆனால் இதெல்லாம் நம்ம செய்து நமக்கு நன்மையை பெற்றுத்தரார். அதே போன்று எதையெல்லாம் மார்க்கம் கற்றுத்தராத புதுமையான ஒரு காரியம் நாம் செய்கின்றோமோ அது ஒருபோதும் என்ன செய்யுது? நமக்கு நன்மையை தராது. இவையெல்லாம் நன்மையை பெற்றுத்தராத காரியம். அப்ப எது நன்மையை தரும்? நபிகளால் என்ன சொன்னார்களோ, என்ன செய்தார்களோ, எதை செய்ய சொல்லி அங்கீகரித்தார்களோ அதை யார் செய்கின்றாரோ அவர்களுக்கு தான் செய்யும் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்ற காரியங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு நன்மை பெற்றுத்தராது. நபிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு மிக உயர்வாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் சஹாபாக்களை அல்லாஹ் மிக உயர்வாக பேசுகிறார் சொன்னால், சஹாபாக்கள் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வஹி செய்தி வந்துவிட்டால், அதை நபிகளாரிடம் கேட்டு விட்டால் உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சஹாபாக்கள் நபிகளாருடைய அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் நபிகளார் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அது உடனடியாக தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குல்ல, அவர்கள் கொடுக்கக்கூடிய கையளவு தர்மம் உஹது மலை அளவுக்கு அந்தஸ்து உரியதாக உயர்வாக சொல்லக்காட்டிக் கொண்டு சொன்னால்
அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டுப்பாடுகள் செய் என்று சொன்னால் உடனே அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தால். எனவேதான் அந்த சகாத மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு உயர்வாக சொல்கிறார். அவருடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருப்பார். நபிகளார் ஒரு முறை மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆரம்ப காலத்துல 13 வருஷம் மக்காவில் வாழ்ந்து, மக்காவில் 13 வருஷம் வாழ்ந்த போது அவங்க தொடக்கூடிய திசை தொழில் திசை காபாவாக இருந்தது. அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா போடுறாங்க. மதீனாவுக்கு வந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 17-18 மாத காலம் மதீனாவில் வாழ்றாங்க. இப்போ மதீனாவில் வாழ்ந்த காலத்துல அல்லாஹ்விடத்தில் வஹி செய்து வருகிறது, நீங்கள் மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொடக்கூடியவர்களாக இருங்கள். இந்த பாக்தாதில் இருக்குல்ல, பாலஸ்தீனத்தில் இருக்குல்ல, அதை நோக்கி நீங்க தொழுங்க. மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொடக்கூடியவர்களாக இருக்குன்னு சொல்லி அவங்க வஹி செய்து வருது. அதன் பிரகாரம் மதீனாவுக்கு தொழுகிறார். இப்படியாக ஒரு 17-18 மாதம் ஊண்டோடி கொண்டிருக்கிறது. அப்படி போகக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போது நம்முடைய மூதாதையர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள கட்டப்பட்ட பள்ளிவாசல் ஆச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் ஆச்சு. அதுக்கான இவ்வளவு நாள் தொழுதுட்டு இருந்தோம் என்று சொல்லி அவங்க மனசுல ஒரு ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கு. அதன் காரணமாக என்ன செய்யறாங்க, வானத்தையும் பூமியை பார்ப்பவராக இருக்காங்க. வானத்தை அண்ணந்து பாக்குறாங்க, ஒன்னு பூமியை பாக்குறாங்க, வானத்தை அண்ணந்து பாக்குறாங்க, பூமியை பாக்குறாங்க. ஏனென்று சொன்னால் காபாவை வைத்து தொழ வேண்டும் என்று ஆசை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையில் நக்ஸலாஸ்தான் பார்த்து தொழ வேண்டும் என்று சொன்னதால் அது கட்டுப்பட்டவர்களாக அது தொழுதுக்கிறாங்க. அப்போ ஒரு 17-18 மாதம் காலம் ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் பார்க்கிறான். நபியுடைய அந்த மனதை அறிந்து கொண்டு அல்லாஹ் சொன்னார், நபியே, உன்னுடைய மனதை நாம் அறிவோம். நீ வானத்தின் பூமியை பார்க்கிற, நீ மக்காவை காபா காக்கி தொழ வேண்டும் என்று அவருடைய மன ஆசையாக இருக்கிறது. எனவே இன்று முதல் என்ன செய்ய, மக்காவை காபா போய் தொழக்கூடியவர்களாக இருங்கள் சொல்லி திசையை மாற்றுறான். எப்ப மாத்துறான், அசருடைய வக்தில் மாத்துறான். அசருடைய வக்தில் மாற்றும் போது அவங்க என்ன செய்யறாங்க, இம்மிடியட்டாக அசல்ல தொழுவு நடக்குது. தொழுவையில அவங்க கிப்லாவுடைய மாற்றம் இருக்குது. நமக்கு இருக்கிற மாதிரி கூட அவங்க கிப்லா இல்லை, அவங்க எதிர்ச்சியாக நமக்கு லேசான ஒரு மாற்றம் தான் வரும். கிப்லாவை மாத்தினா கூட வடமேற்கு தென்மேற்கு சொல்லி லேசான ஒரு மாற்றம் தான் வருது. அவங்களுக்கு வேற ஆப்போசிட்டா மாறும். கிழக்கு நம்ம கிழக்கு எப்படி மாறும் அது போல அப்படியே மாறும். இமாம் அப்படியே பின்னாடி வர்றாரு, முன்னாடியிலேருந்து பின்னாடி வர்றாரு, பின்னாடி உள்ளவங்க முன்னாடி போயிடுறாங்க, திசை மாற்றப்படும். அப்ப இங்க தொழுதற்குரிய ஒரு நபர் என்ன செய்யறார், தன்னுடைய வீட்டுக்கு தொழுதுக்கு வர்றார். தொழுது போது வழியில ஒரு பள்ளிவாசலை அசர் தொழுது போய் பார்க்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, மக்சூத் அக்ஸாவை பத்தி தொழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவர் போய் சொல்றாரு, காதோரமா போய் சொல்றாரு, இப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை இன்னைக்கு தொழக்கூடிய தொழுகையில் நான் பங்கேற்று தான் வந்திருக்கிறேன். அவங்க காபாவா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் காது கூட சொல்றாங்க. இதை கேட்ட மாத்திரத்திலே அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், உடனடியாக தன்னுடைய தொழுகை செய்ய காபாவை நோக்கி திரும்புகிறார். எப்படி திரும்புறாங்க, அவர் சொல்லக்கூடிய அந்த நேரம் ருக்குவுல இருக்கிறாங்க. ருக்குவுல இருக்காங்க, இமாம் ருக்குவுல இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து சொல்றாரு, உடனடியாக அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ருக்குவுல இருந்தவாறு எழுந்திருக்காம அப்படி திரும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய ஒரு உறுதித்தன்மையை பாருங்க. ருக்குவுல இருந்தவாறு அப்படியே அந்த மக்கள் இமாம் என்ன செய்யறாரு, முன்னாடி இருந்த இமாம் பின்னாடி வர்றாரு, பின்னாடி இருந்தவர் அப்படி எல்லாம் முன்னாடி வந்துறார். அப்போ அவர்கள் நினைத்திருந்தால் அந்த தொழுகையை முடித்து விட்டு கூட தொழுதிருக்கலாம், அந்த வகையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். இல்லை என்று சொன்னா அந்த ருக்குவுல எழுந்துட்டு கூட செஞ்சிருக்கலாம். இல்ல அடுத்த வக்து கூட அவங்க என்ன செய்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய செய்தியை அந்த கட்டுப்பாட்டை நபிகளார் செய்த அந்த காரியத்தை பெரும் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனா என்ன செய்றாங்க, ருக்குவுல அந்த கேட்ட அந்த ஒரு கடமையை அவர்களுடைய கட்டுப்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் சொன்னால் அவருடைய கட்டுப்பாடு எங்க இருக்கு, நம்மளுடைய கட்டுப்பாடு. கேட்ட மாத்திரத்திலேயே அந்த நிமிடத்திலேயே அவர்கள் தங்களுடைய செயலை அந்த காரியங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் சொன்னால், அப்போ அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய அல்லாஹ் தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய காரியத்துக்கு எந்த அளவுக்கு முனைப்பாக இருக்கிறார்கள், நாம் எந்த அளவுக்கு முனைப்பாக. நமக்கு ஏராளமான செய்திகள் சொல்லப்படுது, நாமளும் வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், திருமண வாழ்க்கையில இருக்கிறோம், பொருளாதாரம், இப்படி ஏகமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் வழிகாட்டிருக்கக்கூடிய அந்த விதத்திலே நாம் செய்வோம். அல்லாஹ் தூதர் காட்டுகின்ற வழியில் நாம் அதை பயன்படுத்துகின்றோமா, செய்கின்றவர்களாக இருக்கிறோமா? இதற்கடுத்தாலும் ஒரு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தவிர உலகத்திற்கும் உலக பார்வைகளுக்கும் உலகத்தினுடைய மக்களுக்கும் நம்முடைய உறவினருக்கும் முட்டாளர்களுக்கும் காண்பித்திருக்கிற நம்முடைய நன்மைகள் நம்முடைய செயல்பாடு இருக்கிறது தவிர அல்லாஹும் தூதரும் இப்படித்தான் காட்டியிருந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, அதை கேட்கும் போது அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இறந்தவருக்கு பாத்தியா ஓதுறோம், இறந்தவர் அன்றைக்கு என்ன செய்யறாங்க, சில பேர் குர்ஆன் ஓதக்கூடியதை பார்க்கிறோம்.
குரான் ஓதக்கூடியது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? குரான் சாதாரண ஓதனா தப்பு இல்லை, அது நன்மை. ஆனால் இறந்தவருக்காக இறந்தவருடைய ஜனாசாவுக்கு அருகில் இருந்து ஓதக்கூடிய குரான் நமக்கு காட்டி தந்திருக்கிறீங்களா? ஆனா நம்ம கேட்டா என்ன சொல்றோம்? குரானை தானே ஓதுறோம், அல்லாஹ்வை தானே புகழ்கின்றோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை தானே ஓதுறோம். நான் வேற ஏதாவது வேதத்தை ஓதுறேனா, பைபிள ஓதுறேனா, இல்ல வேற ஏதாவது சமஸ்கிருதத்தை ஓதுறேனா? அல்லாஹுடைய குரானை ஓது தவிர அப்படின்னு கேட்கக்கூடியதான் பார்க்கணும். அல்லாஹின் தூதர் அப்படி ஒரு செயலை நமக்கு காண்பித்தரலையே. உயிரோடு இருக்கும் போது நீ ஓத வேண்டிய குரான, நாம ஓத வேண்டிய குரான இருந்ததுக்கு பிறகு வேறோருக்கு பார்த்து செய்து எடுத்து கொடுக்க முடியும். உயிரோடு இருக்கும் நம்ம ஓதலையே, எடுத்து ஓதலையே. அதுக்கு நோன்பு காலம் எப்போது வரும், ரமலான் எப்போது வரும், அப்போது எடுத்து நோன்பு குரானை ஓதிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு இடத்துல சுருட்டி பரட்டி வச்சுக்கக்கூடியதை பார்க்கிறோமே. இப்ப ரமதானிலே கூட சில பேர் ஓதுவதில்லை, அது வேற விஷயம். ஆனால் ரமதானுக்காகவும் இறந்தவருக்காக ஓதக்கூடியது என்று ஆக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த செயலை யார் காட்டி தந்தது? இப்ப அல்லாஹ்வுக்கு தூதர் காட்டி தராத ஒரு செயலை செய்யக்கூடியதை செய்யணும், அது எப்படி நன்மை கிடைக்கும்? உயிரோடு இருக்கும்போது ஊர் ஊரா சுத்தணுமே, உலகம் ஊரா சுத்தி வந்தமே, பேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு உலகக்கடையை பேசி வந்த நம்ம இறந்ததுக்கு பிறகு அவருக்காக நாம் ஓதி செய்யாது, ஃபாத்திஹா ஓதி அந்த குரானை ஓதி அவருக்கு பார்க்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? நன்மை சொல்லி அங்க உட்காந்து நான் இத்தனை குரான் ஓதுறேன், அத்தனை குரான் ஓதுறேன் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். அது இது நன்மையை தருமா? நன்மையை பெற்றுத்தராம். அதே போல நடந்து முடிந்த ரமதான்ல பார்க்கணும், 20 ரக்காயத்து தொழக்கூடியவர்களை சில தராவீஹ் தொழக்கூடிய பார்த்தோம். 20 ரக்காயத்து தொழக்கூடிய நபிகள் நாயகம் எப்போதாவது நம்ம காட்டி வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஒரு ஆதாரமும் இல்லை. நபிகளால் அதிகபட்சமாக தொழுது 13 ரக்காயத்து தொழுதிருக்காங்க. 7, 9, 11, 13 ரக்காயத்து அதிகமா தொழுதிருக்காங்க. 20 ரக்காயத்து தொழுவதற்கு அனுமதி இல்லை. கேட்டா என்ன சொல்றோம்? நன்மை தானே செய்வோம், அதுல என்ன தவறு? நன்மை செய்வதாக இருந்தாலும் அது 20 ரக்காயத்து என்பது ஒரு வரையறையை இப்படித்தான் செய்ய வேண்டும், தான் செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு காட்டி தந்ததற்கு நமக்கு அதிகாரம் இல்லையா? மார்க்க விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியோடு இந்த மார்க்கம் முற்றுப்பட்டு விட்டது என்று சொல்கின்றார். அப்படி இருக்கும்போது நாம் இந்த மார்க்கத்துக்கு புதியதாக ஒரு செய்தியை சொல்லுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 20 ரக்காயத்து சொல்லலாம், அதை யார் காட்டி தந்தது? இப்ப நபிகளால் காட்டி தந்தது அல்லாமல் நாம செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆனா என்ன செய்வோம்? நன்மைன்னு செய்வோம். அந்த நன்மையால் சரியா செய்யறோமா? அதையும் அறகுறையா செய்யறத பார்க்கணும். 2 நிமிஷத்துல ஒரு ரக்காயத்து, 2 ரக்காயத்து, 1 நிமிஷத்துல ஒரு ரக்காயத்து, இதோ பாரு எப்படி தொழக்கூடியவர்களே பார்க்கணும். அப்ப இதுவெல்லாம் மார்க்கம் காட்டி தந்த வழியா சொன்னால் மார்க்கம் காட்டி தராது. அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று சொன்னால் ஒருபோதும் நன்மை கிடைக்காது. அப்போ இதே ஒரு முறை ஒரு நபர் என்ன செய்யறாரு, சைது இப்னு முஸையிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபீன், அவர் சொல்ற தொழுகையை பத்தி ஒரு விளக்கம் சொல்றதுக்காக சொல்றேன். அவர் ஒரு தாபீன், நபிகளார் காலத்துக்கு அப்புறம் வந்தார். அப்போ அவருடைய காலத்துல சில நபர்கள் என்ன செய்யறாங்க, ஃபஜ்ர் தொழுது விட்டு பின் சுன்னத் தொழுறாங்க. முன் சுன்னத் அவங்க லேட்டா வந்ததுனால பின் சுன்னத் தொழுறாங்க. பின் சுன்னத் தொழும் போது அந்த நபர் தொழுதுகிட்டே இருக்கிறார், தொழுதுகிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு சஹாபி சைது இப்னு முஸையிப்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்படி ஒரு நபர் வந்து தொழுதுகிட்டே இருக்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது சைது இப்னு முஸையிப் வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, சஹாபியை கூட கேட்கிறாங்க, நீங்க என்ன தொழுதுட்டு இருக்கீங்க? அவர் சொல்றாரு, நான் சுன்னத்து நஃபிலான வணக்கங்களை செய்தேன். நீ நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் செய்தால், ஆனால் ஃபஜ்ருக்கு பிறகு சிறிது நேரம் வரை தான் என்ன செய்ய முடியும், சுன்னத்தை தொழுவதற்கு அனுமதி இருக்கு. அதை அல்லாமல் என்ன செய்ய, மார்க்கம் தடுக்கப்பட்ட நேரத்தில் நீ பாடு தொழுதுட்டு இருக்கியே, அது சூரிய உதயம் வரைக்கும் தொழுதுட்டு இருக்கியே, அது தொழுவதற்கு அனுமதி இல்லையே, உனக்கு இது யார் கற்றுத்தது என்று சொல்லி சையீத் என்ன செய்யறாங்க, அவரை கண்டிக்க முடியும். ஆனால் அவர் தொழுது என்ன, சுன்னத்தான தொழுதான் தொழுதாங்க, அப்படின்னா தொழுதான் தொழுதாரு. அவர் வந்து அப்படியே தொழுதுட்டே இருக்கலாங்க, அதைத்தான் நாங்க கண்டிக்கிறாங்க. இது மார்க்கம் தடுக்கப்பட்ட நேரம், இதுல ஏன் நீங்க தொழுறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, இது அல்லாஹ்விடத்தில் உனக்கு என்ன செய்ய முடியாது, நன்மை கிடைக்காது என்று சொல்லக்கூடிய சொன்னாங்க. ஏன் அவர் தொழுதானே, நம்ம எப்போதும் தொழுதாம அவரும் தொழுவதான் தொழுதாரு, சுன்னத்தான தொழுதான தொழுதாரு, அவரை விட்டுருக்கலாமே. ஆனால் என்ன செய்யறாங்க, அவர் மார்க்கம் காட்டித்தரால் நபிகளாரை மீது செய்யக்கூடிய ஒரு செயல், நபிகளாரே செய்யல, நீ வந்து இது மாதிரி ஒரு செயலை செய்வது உனக்கு யார் கற்றுத்தது? அப்ப நபிகளாரை மீது செய்யக்கூடிய செயலுக்கு உனக்கு நரகம் தான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது என்பதாக அந்த நபரை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும்
அல்லாஹும் தூதரும் காட்டி தராத வழியில் நாம் எதை ஒன்று செய்கின்றோமோ அதை ஒருபோதும் நமக்கு என்ன செய்யுது, நன்மையை பெற்றுத்தராது. இப்ப திக்கரை எடுத்து திக்கரை செய்வதிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஒரு கம்ப்ளைண்ட் போய் பள்ளிவாசல் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து திக்ர் ஓதுறாங்க. திக்ர் எப்படி ஓதுறாங்க? திக்ர் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவராக தனித்தனியாக அல்லாஹை துதிக்க வேண்டும், அல்லாஹை புகழ வேண்டும். அல்லாஹை என்ன செய்யணும்? மனசுல உட்காந்து தனியா உட்காந்து அல்லாஹ்க்காக பிரார்த்தனை பண்ணணும், அல்லாஹ்விட்ட நம்மளோட மனமுருகி பிரார்த்தனை செய்யணும். அதுதான் நபிகளால் கற்றுத்தந்து வழி. ஆனா இவங்க எப்படி செய்யறாங்க? ஒரு நபர் என்ன செய்யறாரு, நடுப்புற உட்காந்துருக்காரு, சுத்தி ஒரு 10 பேர் உட்காந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் உன்னை சுத்தி உள்ளவர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் மற்றவர்கள் அல்லாஹ் அக்பர் இப்படியாக அவர் அல்லாஹை துதிக்கின்றேன் என்ற பேரில் இப்படியாக அவர் அல்லாஹை புகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஒவ்வொரு பேருச்சோடைய எடுத்து வச்சு அதற்காக எண்ணிக்கைக்காக வச்சுட்டு அவர் திக்ர் செய்யலாம். அப்படி திக்ர் செய்யக்கூடிய நேரத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பாருங்க உடனே சொல்றாங்க, நிறுத்துங்க. அப்ப அந்த சஹாபா பெரியவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏன் நிறுத்த சொல்றீங்க? நான் அல்லாஹை புகழதாக செஞ்சோம், அல்லாஹ் துதிக்கிறது ஒரு தப்பா? நாங்க வேற ஏதாவது தவறான காரியம் செஞ்சோமா, புறம் பேசணுமா, பொய் பேசணுமா, இல்ல வேற யாராவது ஒரு மதத்துடைய தலைவரை வேற ஏதாவது வேதத்தை புகழ்ந்தோமா என்று சொல்லும் போது, இல்ல நீங்க மார்க்கத்திற்கு முரணாக செய்கின்றீர்கள், நபிகளார் காட்டுவதற்கு முரணாக செய்கின்றீர்கள். நபிகளார் இறந்து சிறிது ஆண்டுகளே ஆகும், அவருடைய அவருடைய ஆடைகள் விட்டு போகவில்லை, அவருடைய உபயோகிக்க பாத்திரம் பழுதவில்லை, இறந்து சிறிது காலமே ஆன இந்த நேரத்தில் நபிகளார் காட்டுத்தராத ஒரு செயலை நீங்க செய்யறீங்களே, இந்த மார்க்கத்தை அனுமதிக்கப்படாத மார்க்கம் காட்டுத்தராத ஒரு செயல், எனவே நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பள்ளிவாசல் வந்து வெளியேற்றாங்க. சும்மா கூட கண்டிச்சு விடுங்க, அந்த அளவுக்கு கோபப்படுறாங்க. என்னடா ரசூலுல்லாஹ் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இவங்க மட்டும் மார்க்கத்தை இல்லாத செய்யறாங்கன்னு சொல்லி கடுமையாக கோபப்பட்டவர்களாக அந்த மக்களை வெளியேற்றுகிறாங்க. பிறகு என்ன செய்யறாங்க, இவங்க போய் மறுபடியும் போய் வேற ஒரு பிள்ளையாச வச்சு திக்ர் பண்றாங்க. இவங்க தான் பின்னால அழியலாக தவறி நடந்த அந்த போர்ல இந்த மக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நயவஞ்சகர்களுமாக கேடுகிட்டவர்களாக இருந்த இந்த கூட்டம் தான் மார்க்கத்தில் புதிதாக ஒரு செய்தியை உருவாக்க நினைத்த இடத்துல என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் உடனடியாக கருத்து எடுக்கிறாங்க. அப்போ மார்க்கத்தில் ஒரு தவறு இருக்கும் என்று சொன்னால், மார்க்கம் ஒரு செய்தி ஒவ்வொரு செய்கின்றார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது, அது வெறுமனே பார்த்துட்டு போகக்கூடாது. நம்மளால் இயன்ற என்ன செய்யணும், அவருக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து அவரை மீள வைப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் நம்மளுடைய காரியம் செய்யக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வோம், அவர் பாட்டு அவர் செஞ்சுட்டு போறாருங்க, எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்க்கலாம். ஆனால் அதுவும் என்ன செய்யுது, தவறாக தான் முடியும். இந்த சனிக்கிழமையில மீன் பிடிக்க போன கதை இருக்குல்ல, அதுல அப்படித்தானே மீன் பிடிக்க போவாங்க, தட்டத்தில் இருப்போம், அவங்க மீன் பிடிக்க மீறி போவாங்க, அதை சில கூட்டங்கள் தடுக்காம இருப்பாங்க, சில பேர் விட்டுருங்கம்மா. அப்போ அல்லாஹ் என்ன கொண்டுலாமா, அப்போ தடுக்காமல் இருந்தாலும் அதுவும் நமக்கு என்ன செய்யுது, அதுவும் நம்ம தீமையை தான் நமக்கு பெற்றது. அப்போ அல்லாஹும் தூதரும் காட்டி தந்த வழி இல்லாமல் எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்தாலும் அது நரகத்தில் தான் கொண்டு அது நன்மை நீ கருதி செய்தாலும் கூட நன்மையும் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாம, நபிகளாருக்கு தெரியாதா எது நன்மை எது தீமை என்று அவர்களுக்கு தெரியாத ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி தந்தவர்கள் அவங்க. காலை 70 முதல் உறக்கத்திலிருந்து 70 முதல் இரவு தூங்கும் வரை நமக்கு தேவையான அனைத்தையும் சொல்லித்தராங்க. நீங்க எந்திரிச்சோனே துவா ஓதணும், அது பல் தொடக்கணும், இப்படியாக உணவு உண்ண வேண்டும், இப்படியாக இருக்க வேண்டும், இப்படியா நீ வெளியே போனா இப்படியான துவாவை ஓத வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லித் தந்த நபிகளாருக்கு தெரியாத மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தர்றதுக்கு ஆனா நாம என்ன செய்யணும், மார்க்கத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரோம். நோன்பு வைப்பது இந்த முஹர்ரம் வந்துச்சு, முஹர்ரம் மாதம் நோன்பு வைக்கணும்னு சொல்லி தந்தாங்க. 9 10 10வது நோன்பு மட்டும் தான் அவங்க வச்சாங்க ஆரம்பத்தில் மதீனாவுக்கு போன பிறகு. ஆனா அங்க பார்த்து என்ன செய்யறாங்க, யூதர்கள் சிறுவைகள்லாம் 9வது நோன்பு வைப்பதை பார்த்துட்டு அடுத்த விட உயிர் நான் 9 10 வைப்பேன்னு சொன்னாங்க. அப்ப ஆசிரியர் நோன்பு இப்படியெல்லாம் நமக்கு நன்மையும் ஒவ்வொன்றாக சொல்லி தந்த நபிகளாருக்கு தெரியாதா எது நன்மை இருக்கு. ரோட்ல ஒரு கல்லை எடுத்து ஓரமா போட்டா நன்மை இருக்கு, ஒருத்தரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்தால் அதுக்கு நன்மை. இப்படியெல்லாம் சின்ன சின்ன நன்மைகளை கூட கற்றுத்தந்த நபிகளாருக்கு தெரியாதா எது நன்மை எது தீமை என்று. நாம் என்ன செய்யணும், அவர்களை மிஞ்சும் அளவுக்கு நாம் மார்க்கத்தில் புதிதான விஷயங்களை உள்ள புதுத்தப்படுகிறாங்க. எது விதத்து எது மார்க்கம் கற்றுத்தந்தது எது காற்று கற்றுத்தரப்படாதது என்று கூட நாம் உணர்வதில்லை, அதை சிந்தித்து பார்க்கலாம்.
மார்க்கத்தில் யார் ஒரு புதுமையாக புகுத்துகிறாரோ அது விதவு. அந்த வித ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு கொண்டு சேர்க்குன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு விதத்தை, அப்படி ஒரு வழிகேட்டை நாம் செய்துவிட்டு நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு நன்மை கிடைக்கும்? அல்லாஹும் தூதருக்கும் தெரியாத அறியாத ஒன்றை நாம் செய்கின்றோமா? செய்துவிட்டு சொல்கின்றோம் எனக்கு அது நன்மை கிடைக்கும். மதுகபு இமாம்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மதுகபு இமாம்கள் கூட என்ன செய்யறாங்க? நீங்க மதுகபு நிறைய கிடையாது மார்க்கத்துல. ஆங்காங்கே நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு காலத்து நிறைய இருந்துச்சு. ஹனபி, ஷாபி, ஹம்பலி, மாலிக்னு சொல்லி நிறைய மதுகபுன்னு சொல்லி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கோம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப அது ஓரளவு என்ன செய்யுது, ஒழிக்கப்பட்டு விட்டது, அந்த பேச்சே இல்லை. இருந்தாலும் கூட அந்த மதுகபு இமாம்கள் கூட என்ன சொல்றாங்க, அல்லாஹும் தூதருக்கு மாற்றமாக என்னுடைய செய்தி இருக்கும் என்று சொன்னார். அதை என்னுடைய செய்தி நீங்க விட்டுவிடுங்கள், நபிகளாருடைய செய்தி நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதான் அந்த மார்க்க அறிஞர்களே சொல்றாங்க. மதுகபுடைய இமாம்களே அதான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஒரு இமாம் ஹம்பலி மதுகபு மாலிக்குடைய ஹம்பலி மதுகபுடைய மாலிக் அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாரு, நம்முடைய உம்ரா செய்யறதுக்கு என்ன செய்யணும்? மதீனாவுல இருக்காங்க. அப்போ இவன் மாலிக் அவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கறாங்க, நான் இங்க இருந்து உம்ரா கட்டிட்டு போவேன், எங்க மதீனாவுல இருந்து நான் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டி கொண்டு போகலாமான்னு கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க இங்க இருந்து கட்டக்கூடாது, உங்களுக்குன்னு எல்லை ஒதுக்கப்பட்ட எல்லை துல்குரைஃபா என்று சொல்லக்கூடிய அந்த எல்லை தான் உங்களுக்கு எல்லை ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த எல்லை தான் நீங்க இஹ்ராம் கட்டணும்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, எங்க இருந்து கட்டினா இஹ்ராம் ஏத்துக்கப்படாதா, அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாதாரு. அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நபிகளார் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு எல்லையை வகுத்திருக்கின்றார்கள். அந்த எல்லையை மீறி அந்த செயலை மீறி யார் ஒருவர் செய்கின்றாரோ அவருக்கு அது வழிகேடு. நபிகளார் நமக்கு காட்டித்தரலாம் பிரச்சனை, எதை குறித்தும் சொல்லவில்லை, எதை குறித்தும் நமக்கு அறிவிக்கவில்லை. ஒரு செய்தியை பத்தி கேட்கிறோம், இப்படிதான் வீடு கட்டணும், இப்படிதான் வீடு கட்டலாமா? சில பேர் கேட்கறாங்க, இன்னும் எதுக்கு எடுத்தாலும் நபிகளார் சொல்றீங்களே, இப்போ நபிகளார் காலத்துல அவங்க குடிசை வீட்டுல இருக்காங்க, நீங்க இப்ப மாடியே பெரிய ஆடம்பரமான பளிங்கு கற்களால அந்த வீடுகள்லாம் கட்டியிருக்கீங்களே, அவ்வளவு அலங்கரிச்சுலாம் வச்சிருக்கீங்களே, இது நபிகளார் காலத்துல இருந்துச்சா? எதுக்கு எடுத்தாலும் நபிங்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ நபிகளார் வீடு கட்டுவதை விட்டு நம்ம சொல்லுவது அது நம்மளுடைய இஷ்டத்துக்கு. இப்போ உள்ள நவீன காலத்துக்குலாம் நீ வரக்கூடிய இன்னும் நவீனமாக கூட வரலாம், அந்த இடத்துல கூட வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். எனக்கு கீழே கிரவுண்ட்ல தரையில இடம் இல்லைனாக்கா அப்படி அப்படியே எங்கேயோ அந்த இடத்துல தொங்கக்கூடிய அளவுக்கு வீட்டை கட்டிக்கலான்னு ஒரு டெக்னாலஜி வந்தாலும் வரலாம். அப்போ ஒரு நபிகளார் காலத்துல அப்படியான ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் கேட்கக்கூடாது. எதை பற்றி நபிகளார் நமக்கு அறிவுறுத்தவில்லையோ சொல்லவில்லையோ அது நம்மளுடைய இஷ்டத்தில் எடுத்துக்கலாம். நம்மளுடைய டெக்னாலஜி நம்முடைய அறிவியல் உலகத்துக்கு ஏற்றவாறு நம்ம எடுத்துக்கலாம். எதை அவர்கள் பர்டிகுலராக இந்த செய்தி இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் வணக்க வழிபாடு, இப்படித்தான் நீங்கள் இப்படித்தான் நீங்கள் மார்க்கத்தை அணுக வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அதை மீறுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம்? இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ என்னுடைய பேச்சுக்கு மாற்றமாக இருக்கும்னு சொன்னால் என்னுடைய செயலை விட்டுவிடுங்கள், தூதருடைய செய்தியை எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார். அப்போ யார் மதுகபுடைய இமாம்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க கூட அப்படிதான் சொல்லி தர்றாங்க. ஆனா அவங்க பேரை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, ஏராளமான கட்டுக்கதைகளை இறக்கி விட்டு அதற்கான ஏராளமான விதத்தான நன்மை இல்லாத காரியங்கள் ஏராளமா செய்யணும். அதுல மௌலூதும் ஒன்று, இமாம்களுடைய மதுகபு இமாம்களுடைய பேரை சொல்லி ஓதக்கூடிய ஏராளமான செய்திகளை மௌலூது செய்திகள் உண்டு. அது மௌலூது நிறைய நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதுல எவ்வளவு விதத்தான ஷிர்கான செயல்கள் இருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அதை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் இருக்க வாசிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நான் அது ஒண்ணுமே சொன்னாலும் இப்ப மௌலூதான் ஓதுகள் வந்தா நான் அதெல்லாம் நிறுத்திட்டேன், அல்லே செல்ல அந்த மௌலூது சோறு மட்டும் சீனி சொல்றா சீனி மட்டும் வாங்கி சொல்றேன், அது மட்டும் எப்படி சரியாகும்? அப்போ அதை அந்த மௌலூதை ஆதரிப்பதாக தானே வருது. அந்த மௌலூதோட வரிகள் நம்ம கவனிச்சிருக்கிறோமா? ஏராளமான விதத்தான வரிகள் இருக்கு. நபிகளார் ஸல்லல்லாஹு பார்த்து அவர் சொல்ற அந்த வரியில வருது, சில வரிகள் வருது, அவர்கள் தான் நபிகளார் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நபி, அவங்க தான் எல்லாத்துக்குமான நபின்னு சொல்லி அந்த நபிகளாரை புகழ் மிகவும் உச்சத்துக்கு புகழக்கூடிய வரிகள் எல்லாம் அனுபவம். இப்ப நபிகளாரே சொல்றாங்க, மரியமின் மகன் ஈசாவை அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் புகழ்ந்தாங்களே அதே போல இன்னைக்கு புகழ்ந்து விடாதீர்கள், வரம்பு மீறி என்ன புகழாங்க, இன்னைக்கு புகழ்வதாக இருந்தால் அல்லாஹின் அடிமை அல்லாஹின் தூதருக்கு அழிவில் என்று சொல்லக்கூடிய அவர்களை பார்த்து நான் சொல்கின்றோம். வரம்பு மீது புகழக்கூடிய அந்த மௌலூது வரிகளை ஆதரித்து கூறுவதாக நம்ம சின்ன ஆதரிக்கல பள்ளியாசனம் தான் ஓதுறாங்க, அதற்கான
சீரணி சோறு கொடுக்குறாங்களே அதை நம்ம மட்டும் வாங்கிட்டோம்னா அது அப்ப அதுக்கு நம்ம ஒத்துழைச்சாதான் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டதாதான் இருக்கும். அப்ப அது எப்படி நன்மையாக இருக்கும்? நன்மை என்று நாம் செய்யக்கூடிய அந்த ஓடுது வரிகள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுது? நரக வழியில நமக்கு காமிக்கக்கூடாது. இன்னைக்கு ஓரளவு குறைந்து விட்டாலும் கூட இன்னும் சில ஊர்கள்ல அந்த ஓடுதல் ஓடிட்டு தான் இருக்காங்க, அது ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அது என்ன செய்வோம்? நன்மையை கொண்டு நரகத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காலம். இப்ப அடுத்த மாசம் ஒண்ணு வருது, சஃபர் மாதம். அது ஒரு பீட மாசமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுல திருமணம் கிடையாது, நன்மைக்கு தீமைகள் கிடையாது, எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய மாதமாக பீடை மாதமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தூதருடைய அல்லாஹ் நம்ம காட்டி தந்தருடைய மாதங்கள்ல எந்த மாதமும் எந்த நேரமும் எந்த காலமும் என்ன செய்ய முடியாது, தீங்கான கெட்ட நேரம் என்பது கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க, அது ஒரு பீடை மாதம் சொல்லி சபர் மாதத்துக்கு ஒதுக்கி வைக்கக்கூடாது பார்க்கணும். அந்த மாசம் திருமணம் நடந்துச்சு, திருமணம் செய்யக்கூடாது, திருமண தம்பதிகளை திருமணம் ஆன தம்பதிகளை பிரித்து வைக்க வேண்டும், இப்படியான ஒரு புதுமைகள் என்ன செய்யறாங்க, அதை செய்யக்கூடியதா பார்க்கணும். அப்ப இதையெல்லாம் நாம் நன்மை என்று செய்யக்கூடியதாக இருந்தாலும் அதுவும் நிறைய கிடைக்கும். அதே போல இந்த வட்டி வாங்குறது, பொருட்களை இஎம்ஐல வாங்குவது, இதெல்லாம் கூட என்ன செய்யுது, இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. அதெல்லாம் அதுல வரக்கூடிய வருமானம், அதுல இருந்து பெறக்கூடிய நன்மைகள் என்ன செய்யறாங்க, நன்மையும் செய்யுது. சில பேர் என்ன சொல்றாங்க, வட்டி வாங்குறான், வட்டி வாங்கி சொல்றாங்க, அந்த வட்டி என்னோட குடும்பத்துக்காக தான் வாங்குறேன், என்னோட பொருளை என்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் வாங்குறேன். சூதாடக்கூடிய என்ன சொல்றான், சூதாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தை நான் என்ன செய்யறேன், இறைவனியில் செலவு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கணும். தர்மம் தானே செய்யறேன், நன்மை தானே செய்யறேன். இப்ப மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு வட்டி வாங்குவதை தடுக்கப்பட்டு இருக்குது, சூதாடுவதை தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாங்க சொல்றோம் அதுக்கு ஒரு தன்னிச்சையா ஒரு விளக்கம் கொடுத்து நான் நன்மை தானே செய்யறேன். அது எப்படி நன்மையாகும்? இன்னைக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கவலை திட்டத்துல பொருள் பார்க்கறது ஏராளமாயி போச்சு. அது ஒரு காலத்துல எல்லாம் வட்டின்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்லாம் வாங்க மாட்டாங்க வரமாட்டான்னு சொல்லி சொன்னா இப்ப சுலப தவணை திட்டம், இஎம்ஐ திட்டம் என்று சொல்லி அதை உள்ள கொண்டு வரும். அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கணும். நீ நேரடியா வட்டி இல்லை, ஆனா மறைமுகமாக என்ன செய்யுது, வட்டியில உள்ளே புகுத்தப்படுகிறது. அப்போ வட்டிக்கு நம்ம தொலை போறோமா, வட்டி நம்மள அறியாம வாங்கிடுறோமா? அப்போ மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடியதா இருக்குமே, அது எப்படி நமக்கு நன்றி தரும்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய வரக்கத்து இருக்கும், அல்லாஹுடைய அருள் எப்படி கிடைக்கும்? அப்போ அல்லாஹ் தூதரம் காட்டி தந்த வழி இல்லை என்று சொன்னால் அது ஒருபோதும் நன்மை தராது. அப்போ நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அல்லாஹ் தூதரம் காட்டி தந்திருக்காங்க. சரி, நான் நன்மையை செய்கிறேன், அந்த நன்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக முழு மனதோடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற நீயத்துல வந்தது. நான் ஒரு காரியம் செய்யறேன், நான் வேற யாருக்கும் முகத்துவதற்காகவோ என்ன பிறகு பாராட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த ஊர்ல மெச்ச வேண்டும் என்பதற்காக, ஊர்ல என்ன பணக்காரன் சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. நான் செய்யக்கூடிய செயல் இது நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், இது அல்லாஹ்வுக்காக இவருக்கு உதவி செய்யறேன், அல்லாஹ்வுக்காக இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யறேன்னு சொல்லி யாரு ஒரு செய்கிறாரோ மாற்றம் அனுமதித்தவை அது அவருக்கு நன்மை இல்லை என்று சொன்னார். நபிகளால் அவர் காட்டுகிறது. இந்த இரண்டு வழி அல்லாத நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கக்கூடிய ஒரு நன்மையாக தான் இருக்குமே தவிர அது ஒருபோதும் நமக்கு என்ன செய்யாது, வெற்றியை பெற்றுத் தராது. இந்த முஹர்ரம் மாதத்துல ஏராளமான விரோதக்காரர்கள் நிறைய நடந்தது. இந்த போன வாரத்துல பார்த்தோம். ஆனா நம்ம ஏரியாக்கள் இப்ப குறைஞ்சிருச்சு. என்ன இருக்காங்க, நம்ம ஏரியால இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். சில வீட்டுல கொழுக்கட்டை சுட்டு கொடுக்குற மாதிரி சில ஏரியாவில் நடக்குது. இன்னும் சென்னை மாதிரி ஏரியாவில் என்ன செய்யறாங்க, இது ஒரு துக்க நாள், ஐதராபாத் அசனுசனார் கொல்லப்பட்ட நாள் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இது ஒரு பெரிய துக்கமாக அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க, கருப்பு சட்டை அணிஞ்சுக்கிட்டு அதுக்காக துக்க நாள் நினைச்சிக்கிறது, கத்தையால குத்திக்கிறது, உடலை கீழிக்கிறது, இப்படி மாறல் அடிச்சு அழுகுறது, ரத்தம் வர அளவுக்கு என்ன செய்யறாங்க. இது பெரிய ஒரு அவங்க தியாகத்தை வெளிப்படுத்துவதாக அசனுசனாக தன்னுடைய தியாகத்தையும் தன்னுடைய என்ன ஓட்டங்களையும் கவலையும் தெரிவிப்பதாக நினைத்துக் கொண்டு அவங்க செய்கிறார். அதனால் இதெல்லாம் என்ன செய்யுது, மார்க்கம் தடுக்கப்பட்ட காரியம். துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டதாக இருந்தால் நபிகளால் நமக்கு காட்டி இருக்க மாட்டாங்களா? யாரோ இறந்து விட்டாரோ ஒரு 3 நாளைக்கு மேல என்ன செய்கிறது, அவன் துக்கம் அனுஷ்டிக்கப்படாது இருக்காங்க. அப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறதாக இருந்தால் ஒரு கவலைக்குள்ளாக நபிகளால் இறந்து பற்றியெல்லாம் நம்ம கவலை கொண்டிருக்கிறோம், அதுக்காக நம்ம துக்கம் அனுஷ்டிச்சிருக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம அனுஷ்டிக்கல, அதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அசனுசனார் இறந்து விட்டால் சொல்றதுக்கு மார்க்கம் தடுத்த காரியங்களை என்ன செய்யறாங்க, நன்மைன்னு செய்யறாங்க. அப்புறம் அதே அந்த முஹர்ரம் மாசம் என்ன செய்யறாங்க, பஞ்சான்னு சொல்லி 5 விரல்கள் அதுக்கான ஒரு செயலை செய்து கொண்டு அது ஊர்வலமா போறாங்க, தீ குளிக்கிறாங்க, பிற மதத்தவர் செய்யக்கூடிய கூட தீ குளிச்சு தீமிதியை நடத்துறாங்க. அப்ப இது மாதிரியான செயல்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது,
நமக்கு ஒருபோதும் நன்மையை பெற்றுத்தராது. நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே காரணம் சொன்னால் அல்லாஹ் தூதர் காட்டி அல்லாஹ் தூதர் காட்டித்தர எந்த ஒரு வழியும் மார்க்கத்தில் என்ன செய்யுது அனுமதி கிடையாது. புதிதாக எந்த ஒரு செயலை பூத்தினாலும் அது என்ன செய்வான் அல்லாஹ் நிராகரிக்கக்கூடிய மாட்டான். அல்லாஹ் தூதர் இந்த மார்க்கத்துக்கு அனுப்பியிருக்கான், இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான். இந்த தூதருக்கு கட்டுப்படுதுன்னு சொல்றான். வணக்க வழிபாடாக இருந்தால் அது எனக்கு ஏனைய காரியம் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறேன் சொல்லி அல்லாஹ் தூதர் இந்த மார்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு இந்த மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டான். ஆனா நாம என்ன செய்யறோம்? நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல உஸ்மான் அலி தானாக அபூபக்கர் உமர் தானா வாழ்ந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து சொல்லலாம் அல்லாஹ் சொல்லல இந்த உமருக்கு கட்டுப்படுங்க, அவங்க அபூபக்கர் கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னானா? இல்லையே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் சொல்கின்றான் இந்த முகமதுக்கு கட்டுப்படுங்க சொல்றான். அப்படி இந்த முகமது கட்டுப்படுத்த சொன்னா அவர் சொல்லக்கூடிய அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் என்னுடைய செய்தியை என்னுடைய வகை செய்தியை பின்பற்றுவதாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவரை பின்பற்ற சொன்னார். நபிகளா தன்னுடைய மன செய்தியை பின்பற்றக்கூடியவர்களாக ஒருபோதும் நடந்ததில்லை. அப்படி இருக்கக்கூடிய நபிதாகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் காட்டிருந்த வழியாக இருக்க வேண்டும், அவர் அங்கீகரிப்பதாக இருக்க வேண்டும், அவருடைய போதனை ஏற்று நடக்கக்கூடியவராக சொல் செயல் அங்கீகாரம் சொல்லி இருக்கணும், இல்ல செஞ்சிருக்கிறோம், இல்ல அங்கீகரிக்கணும். இதை அல்லாமல் வேறொன்றை நாம் செய்வதாக இருந்தால் அது நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பது உங்களுக்கும் எனக்கு நினைவூட்டுவனாக. இனி வரக்கூடிய காரணியிலாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் தூதரும் காட்டியிருக்கிறார்கள். உலகத்திற்காக நாம் ஏதேதோ விளக்கங்களை சொல்லிக்கொண்டு வியாக்கியானங்களை பேசிக்கொண்டு நம்ம இருக்க முடியும். ஏன்னா மரணம் வரும்போது எப்போது வேணாலும் யாருக்கு வேணாலும் நிகழலாம். அடுத்த நிமிடம் கூட நமக்கு என்ன செய்யலாம், மரணம் ஏற்படலாம். நாளையே என்னை நான் மாற்றிக் கொள்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், என்னுடைய பெண்களை எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கட்டி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் தகுதி பக்கம் வந்துடுறேன்னு சொல்லக்கூடியமா பார்க்கலாம். என்னோட வீட்டுல சில கடன் பிரச்சனைலாம் இருக்கு, நம்ம கடன்லாம் முடிச்சுக்கலாம், அப்புறம் நான் வட்டி தானாக இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால என்னுடைய வியாபாரம் இப்படியான சில மார்க்கம் தடுக்கப்பட்ட சில வியாபாரங்களையும் பொய்களையும் புரட்டுகளையும் செய்து நான் என்னுடைய பொருளீட்டவருடைய நிலைமையில் இருக்கின்றேன் என்று சொல்லி பிறகு நான் மாற்றிக்கொண்டேன் சொன்னார். அதுக்கிடையில மூத்தா பின்னும் அப்போ படைச்ச ரப்புல் ஆலமீன் மேல நம்மளுடைய நீயத்தும் நம்முடைய நம்பிக்கையும் இல்லை. அவன் என்னை காப்பாற்றுவான், அவன் என்னுடைய பொருளாதாரத்தை விளங்குவான் என்று அவனுடைய நம்பிக்கை இல்லைன்னு இருக்கான். அப்ப நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா அல்லாஹ் நமக்கு உத்தரவாதம் அளித்திருந்தாலும் என்ன செய்யறோம், அவனை நம்புறது. அவனை நம்பாமல் நாம் என்ன செய்யறோம், நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் எப்படியாவது பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், அந்த பொருளாதார வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும், இந்த உலகத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் போதுமானவன் என்று நம்முடைய உள்ளத்தில் எப்போது வருகின்றதோ அப்போது அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறார். யார் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றாலோ, யார் எனக்கு முழுமையாக கட்டுப்படுகின்றாலோ அவர்களுக்கு என்ன செய்யும், ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக நம்பக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நன்மையை நாம் செய்யக்கூடிய மக்களாகவும், நாளை மறுமைக்காக உழைக்கக்கூடிய மக்களாகவும், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹுக்காக செய்யும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அல்லாஹுக்காக செய்கின்றேன் என்ற ஒரு மனதில் இருக்குது. சிறிய ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சு கூட அல்லாஹுக்காக நான் செய்கின்ற பேசக்கூடிய பேச்சாக இருக்கும். என்னுடைய தீய பேச்சுக்களை தீய பழக்க வழக்கையும் குறைத்து நன்மையான பேச்சுக்கள் அதிகத்தையும் பேசக்கூடிய நன்மக்களாகவும், அல்லாஹூ அனுமதித்த அந்த நன்மைகளை அதிகத்தை செய்யக்கூடிய அல்லாஹும் கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கிய ரூலியமாக கேட்டுக்கொண்டு என் உரை நிறைவு செய்கிறேன். வாஹத்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.